Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. சீமான் அவர்கள் கல் இறக்கவிருக்கின்றார்கள். அவரே மரமேறி கல்லை இறக்குகின்றார். அந்த நிகழ்வுக்கு நானும் போக போறேன். அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தித்தான் அவர் கல் இறக்குகின்றார், சட்டத்துக்கு புறம்பாக அல்ல. கல் விஷம்னு சொல்றதுக்கான அவசியம் என்ன சதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இருக்கலாம், அது எப்படி வெளியே தெரியும்? சதி எப்படி வெளியே தெரியும்? இன் கேமரா வெளியே தெரியாது. எல்லாம் கொடுக்கல் வாங்கல் தான். இப்ப பெட்டி மாறுதுன்னு சொல்றாங்கல்ல, கூட்டணின்னா பெட்டி மாறுதுன்னு சொல்றாங்கல்ல. ஆகவே கல்லுல எந்த சத்து கிடையாது அப்படின்னு பதிவிட்டு இருக்காருன்னா இவர் மருத்துவராங்கிறது எனக்கு ஐயப்படாது. கீழ்பாகத்தில் இருக்க வேண்டியவராகத்தான் நான் நினைக்கிறேன். பாருங்க, போதை எதில் இல்ல. போதைக்கு காரணம் என்ன? ஆல்கஹால் எதுவும் இல்லை. நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அத்தனையிலும் ஆல்கஹால் இருக்கு. தந்தை பெரியாருக்கு எவ்வளவு பெரிய கட் அவுட் தெரியுமா? அவர் ஒரு மது எதிர்ப்பாளர், கல் எதிர்ப்பாளர். ஆகவே கட் அவுட் வச்சிருக்கிறோம். ஒரு கல் ஆதரவாளர், மது ஆதரவாளர். இந்த புரிதல் திருமாவளவனுக்கு இல்ல. உடனே வைகோம் முழக்க ஆரம்பிச்சிட்டாரு. கள்ளியக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், கல்லை பற்றி யாரும் வாய் திறக்க கூடாது. இங்கேயே வாதத்தை வச்சுக்கலாம், வாய்க்குங்க 10 கோடி. இழுத்து பிடிச்ச உடனே நண்பருடைய மனது புண்படுபடி பேசிவிட்டேன், வருத்தப்படுகிறேன். எஸ்கேப். நாடு கடந்த தமிழக அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன். சுதந்திரம், சுயநிர்ணய உரிமை, ஜனநாயகம், இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம். இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும். தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை, தமிழ் ரைட்ஸ் டு டிசைட். சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பல வண்ணங்களில் இருக்க வேண்டும். குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஸ்கொயர் அல்லது வட்ட வடிவத்தில் இருக்கலாம். சொந்த படைப்பாக இருக்க வேண்டும். ஜேபெக், PNG, வெக்டர் ஃபார்மட்ஸ்ல இருக்கலாம். முதல் பரிசு $1000 விரும்பினால் ஊடக அங்கீகாரம் செய்யப்படும். இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் $100. காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனை pmo@tgte.org என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க. சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் 15, 2025. வணக்கம். நம்மோடு மரியாதைக்குரிய கல் நல்லசாமி ஐயா அவர்கள் இருக்காங்க. தொடர்ந்து பல ஆண்டுகளாக கல் இயக்கத்தின் பெயரிலே தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கல் இயக்கத்தை நடத்தி வருகிறார். கல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அவரிடம் சமீபத்தில் கல் தொடர்பாக இருந்திருக்கிற ஒரு சர்ச்சை குறித்து நாம் கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கல் குறித்து நிறைய விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்குது. உதாரணமா நான் சொன்னது போல கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லியிருப்பதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, கல் ஒரு உணவு என்று சொல்வதற்கு உண்டான புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் போன்ற எந்த விதமான சத்துக்களுமே அதுல இல்ல. கல்லுடைய ஆபத்தை உணராதவர்கள் அரசியல் ரீதியாக தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. அது கல் இறக்குற அந்த சட்ட போராட்டம் அப்படிங்கிறது தவறானது, அதாவது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிக்கிறாரு. 15ஆம் தேதி கல் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு எதிராக தம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேணும் அப்படிங்கிறாரு. சரி, வர்ற 15ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் அங்கே கல் இறக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கல் இறக்கவிருக்கின்றார்கள். அவரே மரமேறி கல்லை இறக்குகின்றார். அந்த நிகழ்வுக்கு நானும் போக போறேன். அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தித்தான் அவர் கல் இறக்குகின்றார், சட்டத்துக்கு புறம்பாக அல்ல. தமிழ்நாடு அரசு கிருஷ்ணசாமி அவர்களுடைய கூற்றுப்படி அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி சீமானவர்கள் கல்லை இறக்குகின்றார்கள், சந்தைப்படுத்துகின்றார்கள். நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டை சுமத்துகின்றீர்கள். நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி,
கிருஷ்ணசாமி அவர்களை பார்த்தோம், இந்த அரசை பார்த்தோம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? It is purely question of law as to the interpretation of the Indian Constitution. இதற்கு திரு கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லும் பதில் என்ன? அரசு தரும் பதில் என்ன? அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளை இறக்கி சந்தைப்படுத்தும் சீமான் அவர்கள் குற்றவாளியா? தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் அரசு குற்றவாளியா? அரசுதான் குற்றவாளி, கள் இறக்கியோர் அல்ல. The government of Tamil Nadu is the accused person, not the toady tapper. இந்த புரிதல் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இல்லவே இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. பூரண மதுவிலக்கு வேணுங்கிறாரு. நாங்களும் பூரண மதுவிலக்கை ஆதரிக்கிறோம். வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் கள் விடுதலை மதுவிலக்கு மாநாட்டை நடத்தவிருக்கின்றோம். அதில் சிறப்பு அழைப்பாளராக பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்பார். பீகார்ல 9 ஆண்டுகளுக்கு முன்பு பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது. பூரண மதுவிலக்கு. அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவணப்பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. மக்களுடைய வாங்கும் சக்தி, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றது. இது பெருமையாக இருக்கின்றது. அங்கும் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன. அந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது. நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும். கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் சாவுகளை அது ஊக்குவித்ததாக அமையும் என அப்போது அரசு தரப்பு சொல்லியது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை வாரி 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 வள்ளல் போல் வழங்கியது. அங்கே அரசு பீகாரில் மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது, இங்கே மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குணவு இல்லையா? ஆகவே பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். கிருஷ்ணசாமி கேட்கிறோம், சங்க காலத்துல அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். இதை மறுக்கிறாரா? அதிகமான ஔவையாரு கள்ள குடிச்சிருக்காங்களே, அதை மறுக்கிறாரா? இல்ல பாரி வள்ளல் பரம்பு மலையில வந்திருக்கும் விருந்தினர்களுக்கெல்லாம் கள்ளை வாரி 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 வழங்குவாராம். அப்போது வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கள் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஒட்டிட்டு அந்த அளவுக்கு பாரி வள்ளல் வந்திருந்த விருந்தினர்களுக்கு கள்ளை வாரி வாரி வழங்கியதாக புறநானூறு பதிவு செய்கின்றது. அதற்கு என்ன பதில் சொல்கின்றார்? ஆக அவர் ஒரு மருத்துவர் தானே. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளித்த கள் புளிக்காத கள் ரெண்டையுமே உணவு பட்டியல் வச்சிருக்காங்களே, அதுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? இல்ல டாஸ்மாக் மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் கள்ளை விட நல்லவைங்கிற மாதிரி தானே பதில் பண்ணியிருக்காரு. மற்ற மதுக்களை விட கள் மோசமானவன்னு தானே சொல்லியிருக்காரு. நிரூபிக்க சொல்லுங்க. வாங்கிக்கிட்டு 10 கோடி ரூபாய் வாத்துக்கு வர சொல்லுங்க. அவருடைய மகன் பதிவிட்டார் 2 நாளைக்கு முன்னாடி. மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி, சீமான் போன்றவர்கள் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கின்றார்கள். அவருக்கும் புரிதல் இல்லை, அவருடைய மகனுக்கும் புரிதல் இல்லை. கல் பற்றிய புரிதல் இல்லை, அரசியலமைப்பு சட்டம் பற்றிய புரிதல் இல்லை. நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் பருகுவதுவும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது
தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு அரசால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? இந்த கேள்வி அல்லவா கிருஷ்ணசாமி அவர்களும் அவர்களுடைய மகனும் கேட்டிருக்க வேண்டும். மாறாக பதிவு செய்தால் அதில் உள்நோக்கம் இருக்கின்றது. அது ஒரு சதியாக நாங்கள் கருதுகின்றோம். இரண்டாவது, அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டியதானே, under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் எடுத்தான முதலமைச்சராக வந்திருக்கீங்க. அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? நாங்க கேட்கிறோம், அதே கேள்வி அவரு கேட்கணும் இல்ல? புரிதல் இல்லைங்க இவங்களுக்கெல்லாம். அண்ணாமலை அவர்களுக்கு புரிதல் இல்ல. பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு புரிதல் இல்ல. அவருக்கு அரசியல் படிக்கிறதுக்கு அமெரிக்கா போயிட்டு வந்தாரு. ஆனா கல் பற்றிய புரிதல் இல்ல. அதனாலதான் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இதைத்தான் ஈஸ்வரன் அவர்கள் பதிவு செய்தார்கள், சட்டப்பேரவை உறுப்பினர். தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டின் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். நாங்குநேரி சட்டப்பேரவை உறுப்பினர் ரூவி மனோகராத்தா கேட்டாரு, தமிழ்நாடு அரசு எப்போது கல்லுக்கு அனுமதி கொடுக்கும்னு சட்டப்பேரவையில் கேட்கிறாரு. இவர்களுக்கெல்லாம் கள் பற்றிய புரிதல் இல்லை. புரிதல் இருந்திருந்தால், தலைவர்களுக்கு இருந்திருந்தால் கள் தடை தமிழ்நாட்டில் வந்திருக்காது, இவ்வளவு நாள் இருந்திருக்காது. வந்த தடை எப்போதோ நீங்கி இருக்கும். இவர்களுக்கு கள் பற்றிய புரிதல் இல்லை. தலைவர்கள் அத்தனை பேர்த்தையும் வர சொல்லுங்க, வாரத்துக்கு ஒண்ணு சேர்ந்து வர சொல்லுங்க. நாங்க ஒருத்தர் வர்றோம், வாதம் நடக்கட்டும். ஒலித்த கால நாம் ஒவ்வொரு எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும். ஆயிரக்கணக்கான எலிகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் நாக தலை தூக்குனா எலிகள்லாம் மடிஞ்சு போயிடும். அந்த காத்து பட்டாவே எலிகள்லாம் இறந்துரும். அந்த மாதிரி எங்கிட்ட 100க்கு 100 நியாயம் இருக்கு. நக்கீரன் சொன்னானல்ல மதுரையில, நீ ஆண்டவனாக இருக்கலாம், நான் உன்னை வழிபடக்கூடிய நபராக இருக்கலாம். மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து உன்னுடைய கழுத்திலே போட்டு கால்களிலே விழுந்து வணங்கக்கூடிய சாதாரண அடியவனாக நான் இருக்கலாம். இருந்தாலும் நீ என்னை எரித்தாலும் ஒழித்தாலும் சிதைத்தாலும் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினாலும் நீ செய்த குற்றம் குற்றமேங்கிறோம். அதுதான் நான் சொல்றோம். சரி, இவர்கிட்ட கிருஷ்ணசாமி அவர்கள் கிட்ட நீங்க கல் குறித்து ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? அவருடைய போன்ற ஒரு கருத்து முதல் முறையா? ஏராளமான கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். எந்த கடிதத்துக்கும் இதுவரையில பதில் இல்லை. ஆக இவர் இவ்வாறாக பதிவிட்டு இருப்பது எங்களுடைய முதுகில் குத்திய ஒரு கோழைத்தனமான செயலாகவே நாங்கள் கருதுகின்றோம். தொடர்ந்து பல்வேறு சமயங்கள்லயும் கிருஷ்ணசாமி அவர்கள் திமுகவை விமர்சிச்சிருக்கிறாரு, எதிர்த்து பேசி இருக்கிறாரு. இப்போது தொடர்ச்சியாக நிறைய சாதிவாரி கணக்கெடுப்பு உட்பட பல விஷயங்கள்ல திமுகவுக்கு எதிர்நிலை எடுக்கிறாரு கிருஷ்ணசாமி அவர்கள். அவருடைய மகனும் கூட அப்படித்தான். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இது பற்றி பேசும் பொழுது கல் விஷம்னு சொல்றதுக்கான அவசியம் என்ன சதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இருக்கலாம். அது எப்படி வெளியே தெரியும்? சதி எப்படி வெளியே தெரியும்? இன் கேமரா வெளியே தெரியாது. எல்லாம் கொடுக்கல் வாங்கல் தான். இப்ப பெட்டி மாறுதுன்னு சொல்றாங்கல்ல, கூட்டணின்னா பெட்டி மாறுதுன்னு சொல்றாங்கல்ல, 10 பேருக்கு தெரிஞ்சு தண்டூரா போட்டா கொடுக்குறாங்க. மறைமுகமா திரைமறைவில் கொடுக்குறாங்க, திரைமறைவில் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கலாம் என்ற யூகத்தான். நாங்க உறுதியா சொல்லல, யூகிக்க வேண்டி இருக்கின்றது. கல்லுல போதை இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியுமா? கல்லு விஷயம் வந்து ஒரு குடிபானம் தானே. அது போதை இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியுமா? இங்க பாருங்க, போதை எதில் இல்ல? போதைக்கு காரணம் என்ன? ஆல்கஹால். ஆல்கஹால் எதில் இல்ல? நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அத்தனையில ஆல்கஹால் இருக்கு, பருகக்கூடிய பானம் அத்தனையில ஆல்கஹால் இருக்கு. விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது. கல்லுல 4.5% இருக்குது, டாஸ்மாக் மதுக்கள்ல 42.8% இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, கல்லுல குறைவா ஆல்கஹால் இருக்கிறதுனால அதிகமா குடிப்பாங்க, ஆகவே மரத்தடியிலேயே கிடப்பாங்க, அதனால சீரழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறார். அவரே ஒத்துக்கிறார் ஆல்கஹால் குறைவுன்னு. அதே மாதிரி பழைய சோத்துல இருக்கிற மாதிரி, தயிர்ல இருக்கிற மாதிரி, மோர்ல இருக்கிற மாதிரி, பழச்சாத்துல இருக்கிற மாதிரி தான் ஆல்கஹால் இருக்கு. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் ஏராளமா இருக்கு, எதுவுமே இல்லைங்கிறாரு. 100க்கு 100 பொய் சொல்றாரு. அவருடைய கூற்று எப்படி இருக்குதுன்னா, ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்குது. எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. அவர் மருத்துவராங்கிற ஐயப்பாடு எனக்கு இருக்கு.
ஆகவே கல்லுல எந்த சத்து கிடையாது அப்படின்னு பதிவிட்டு இருக்காருன்னா இவர் மருத்துவராங்கிறது எனக்கு ஐயப்பாடா இருக்கு. கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டியவராகத்தான் நான் நினைக்கிறேன். கல்லுல சத்துக்கள் இல்லைங்கிறாரு. சரி, நாங்க ஒரு குழந்தை எடுத்துட்டு வர்றோம், அவர் ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வரட்டு. அரசு மருத்துவமனை இல்ல, ஒரு மருத்துவருடைய கண்காணிப்புல, செவிலியர்களுடைய பராமரிப்புல அந்த 2 குழந்தை இருக்கட்டும். நாங்க அழைச்சிட்டு வந்த குழந்தைக்கு கல்லு கொடுக்குறோம், அவர் அழைச்சிட்டு வந்த குழந்தைக்கு டாஸ்மாக் மதுக்களை கொடுக்கட்டும். 2 நாள் கழிச்சு பார்ப்போம் எந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு. இந்த பரிசோதனை பண்ணிக்கலாமே, வர சொல்லுங்க. அவரு வாங்கிட்டு 10 கோடி தைரியம் இருந்தா துணிச்சுல இருந்தா வர சொல்லுங்க. ஏன் முதல்ல குத்துறாரு? எவ்வளவு கடிதங்கள் எழுதியிருக்கு 20 ஆண்டுகள்ல, ஒரு கடிதத்துக்கு ஒரு பதில் கிடையாது. பதில் போடக்கூடிய ஒரு யோக்கியதையே கிடையாது அவருக்கு. இவரு மட்டுமல்ல, எந்த கட்சிக்கு கிடையாது. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க, எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்ட தருணத்துல கல்லை உண்டு கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிட்டாரு, அது உண்மையா? உண்மை. நான் ஏன் பிறந்தேன், அவருடைய சுயசரிதை அதுல ஒரு பதிவிடுறார். நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். மருத்துவர் ஆலோசனைப்படி கல்லை தொடர்ந்து பருகி வந்த காரணத்தால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்றார். அதே எம்ஜிஆர் ஆட்சியில் தான் கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சியில் தான் கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டது. 1/1/87 தடை வச்சாங்க. அவருடைய கடைசி காலம் உங்களுக்கு தெரியும், பல நேரங்கள்ல நினைவாற்றல் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்துல யாரோ ஒரு சிலர் அன்று ஆளுமையாக இருந்தவர்கள், ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கலாம். நினைவாற்றல் இருந்திருந்தா அவர் கையெழுத்து போட்டிருக்க மாட்டார். நினைவாற்றல் இல்லாதனுடைய வெளிப்பாடுதான் அந்த நிகழ்வு நடந்திருக்குது. அதே ஆண்டு டிசம்பர் 24 காலமாயிறார். அதுக்கு பின்னாடி முதலமைச்சராக வந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டு போது பார்த்தோம். மாநாடு வளாகத்துக்குள்ள கள்ள வைக்கிறதா முடிவு பண்ணோம். இது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை என்ற அடிப்படையில் அவரு பயந்து போனாரு, அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி எங்களை அழைச்சு பேசினாரு. அப்போ ஐயா, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு வள்ளுவர் சொல்றாரு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதார்னு அடுத்து பதிவு பண்றாரு. உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளருக்கு அப்படி ஒரு சொல்லு வரலாங்களா ஐயா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு சொன்னாரு, கல் முக்கியமானது, அவசியமானது, தேவையானது, கவனிக்கிறேன். இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னாரு. எந்த ஆதரவு தந்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். செல்வி ஜெயலலிதா 2008 1.25 மணி நேரம் பேசணும். அதுக்கு பின்னாடி இந்த அம்மா கேட்டாங்க, என்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை, எதை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? அம்மா, வர ஜனவரி மாதம் 21ஆம் தேதி கல்லறைக்கு சந்தைப்படுத்துறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த அரசாங்கம் எங்கள் மீது அடக்குமுறையை மேற்கொண்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? யோசிச்சு சொன்னாங்க, உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு. 2011 தேர்தல், கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்துல கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னாங்க. என்னை பார்க்கணும்னு விரும்பி இருக்காங்க. 2 முன்னாள் அமைச்சர்கள் அழைச்சிட்டு போனாங்க. ஈரோட்டில் ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குனாங்க. அம்மா, கல்லுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கீங்க அம்மா, இது ஆதரவான வாக்குகளாக மாறும். வரும் தேர்தலில் வெற்றி பெறுவீர்கள், முதலமைச்சராவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த அம்மா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. இறக்கும் வரை அவரை நாங்கள் பார்க்க முடியல. அதே மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களும் இந்த கோரிக்கையில நியாயம் இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்லல. மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு ஐயப்பாடு வந்தது, பாண்டியனுக்கு வந்த மாதிரி. அந்த ஐயப்பாட்டை தீர்த்து வச்சோம். அதுக்கு பின்னாடி கல்லை பத்தி அவர் வாய் திறக்கிறது இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சசி பெருமாள் இறுதி சடங்கு அரங்கல் கூட்டம் இளம்பள்ளியில் நடந்தது. அப்ப பெரிய மேடை. அப்போ திருமாவளவன், வைகோ, ஈவிகேஎஸ் இளங்கோவை, முத்தரச, ராமகிருஷ்ண, குமரி அனந்த எல்லாம் மேடையில போந்திருந்தாங்க. மு.க. ஸ்டாலின் வந்தாரு, எதிர்கட்சி தலைவர், மலர் வளை வச்சாரு. பேசாத இருந்தாங்க. நாங்க 5 பேர் கல்லையகத்தின் சார்பில் போய் மலர் வளை வச்சோம். உடனே வைகோ முழக்க ஆரம்பிச்சிட்டாரு, கல்லையகத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், கல்லை பற்றி யாரும் வாய் திறக்க கூடாதுனாரு.
இதனடா துக்கமா இருக்குது, இளவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையான்னு இழுத்து குடிச்சோம். ஐயா, காலை முன்னாடி வச்சுட்டீங்க, வெச்ச கால பின்வாங்க கூடாது. பத்திரிகை ஊடகங்கள் நேரடி ஒளிபரப்பு பசியோட வந்திருக்காங்க, இங்கேயே வாதத்தை வச்சுக்கலாம், வாய்க்குங்க 10 கோடி. இழுத்து பிடிச்ச உடனே பார்த்தாரு, நண்பருடைய மனது புண்படுபடி பேசிவிட்டேன், வருத்தப்படுகிறேன். எஸ்கேப் போயிட்டாரு. வங்கக்கடல்ல வலுவிழந்து போயிட்டார். எல்லா தலைவர்களும் இதே மாதிரிதான். திருமாவளவனுக்கு கள்ள பற்றி புரிதல் இல்லை. அவரு பெரிய கட் அவுட் வச்சாரு மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டுல. அப்போ விளக்கு கொடுத்தாரு, தந்தை பெரியாருக்கு ஏன் இவ்வளவு பெரிய கட் அவுட் தெரியுமா? அவர் ஒரு மது எதிர்ப்பாளர், கள் எதிர்ப்பாளர், ஆகவே கட் அவுட் வச்சிருக்கிறோம். ஒரு கள் ஆதரவாளர், மது ஆதரவாளர். இந்த புரிதல் திருமாவளவனுக்கு இல்ல. 1921தான் 500 தென்னை மரங்களை வெட்டினாரு. அது 1963 முட்டாள்தனம்னு ஒத்துக்கிறாரு. இவர் வக்கீல் தானே, வழக்கறிஞர் தானே. 1000 உயிர் எழுதலாம், எந்த உயிர் செல்லும்? இறக்கறதுக்கு முன்னாடி கடைசியா எழுதின உயிர் தான் சொல்லும். 1921 சொன்னது செல்லுமா, 63 சொன்னது செல்லுமா? இந்த புரிதல் அவருக்கு இல்ல. பெரியார் எப்ப ஒத்துக்கிட்டாரு? சட்டம் பற்றிய புரிதலும் இல்ல. ஐயா, பெரியார் எப்ப ஒத்துக்கிட்டாருங்க? பெரியார் 22/1/1963 கும்பகோணத்தில் நடந்த மது வேண்டுவோர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி தலைமையுரை ஆற்றுகின்ற பொழுது பதிவு பண்றாரு, நான் காங்கிரஸில் இருந்த போது 1921 காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கல்லிறக்கி 500 தென்னை மரங்களை அநியாயமாக வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கல் ஒரு போதைப் பொருளோ மதுவோ அல்ல. இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு கொடுத்து விட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் கள் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. கள்ள குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருந்தது, நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கு இடையில மதுவில கொண்டு வந்தாங்க, தெரியாதனமா கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க, கல்லு கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டு கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அது கேவலம்னு சொல்லி கல்லு குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? திருமாவளவன் என்ன சொல்றாரு? மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இந்த சொத்துக்களை பூரா அனுபவிச்சுட்டு இருக்காரு வீரமணி, அவரு ஒரு மூத்த வழக்கறிஞர் தானே, அவர் என்ன சொல்றாரு? வைகோ என்ன சொல்றாங்க? இவங்களுக்கெல்லாம் பெரியாரை பற்றிய புரிதலும் இல்லை, அரசியல் சட்டம் பற்றிய புரிதலும் இல்லை, கல் பற்றிய புரிதலும் இல்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் கல் தடை. ஆக இவங்கெல்லாம் கிருஷ்ணசாமி அவர்களை இயக்குகின்றார்களோ என்ற ஐயப்பாடு இருக்கு. ஏற்கனவே சீமான் அவர்களுடைய முன்னிலையில நீங்க கல் உரிமைகள் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தியிருந்தீங்க. அதன் பிறகு வந்த ஃபீட்பேக் எப்படி இருந்தது? மற்ற அரசியல் தலைவர்கள் மத்தியிலயோ இல்ல மற்ற இயக்கங்கள் மத்தியில வந்து என்ன மாதிரி ஃபீட்பேக் வந்தது? ஃபீட்பேக் எல்லாம் நல்லா இருக்கு. அதாவது இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்கள, ஐயா உங்க கோரிக்கை நியாயமான கோரிக்கைங்க ஐயா, தாராளம் உங்க கோரிக்கை வெல்லணும், நாங்க அந்த கட்சியில் இருக்கிறதுனால வாய் திறக்க முடியலையே அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலை இதுதான். ஆனா தலைவர்களை மட்டும் மாறுபடுறாங்க, வேறுபடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு டாஸ்மாக் மூலமா எவ்வளவு வருவாய் கிடைக்குது அரசுக்கு? எவ்வளவு கிடைக்குது ஆண்டு வருவாய்? 50,000 கோடி. 50,000 கோடி டாஸ்மாக் மூலமா ஆண்டு வருவாய். தமிழ்நாடு அரசனுடைய வருவாயில 27% மது மூலமா கிடைக்குது. இது முன்கதவு வழியா வரக்கூடிய வருவாய். இதே அளவுக்கு பின்கதவு வழியா ஒரு 50,000 கோடி வருவாய் வருது. அது லிக்கர் லாபி கைக்கு போகுது. அவங்க வலுவா இருக்காங்க, ஆளுமையோட இருக்காங்க. தேர்தல் நேரத்துல அரசியல் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. கல்லை தடை செய்வதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்கு? உதாரணமா நிறைய பேர் வந்து மரணத்தை தழுவுறாங்க, கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக மாறுற இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறது, அப்புறம் ஏலத்துல ஏற்படக்கூடிய அந்த முறைகேடு, இதனாலதானே கல் தடை இருக்கிறது. கல் தடை 2005 தகவல் உரிமை சட்டம் வந்தது. வந்தோடனே அதே அன்னைக்கு அரசுக்கு எழுதினோம்,
இந்த மாதிரி உலக அளவுல எங்கும் கள்ளு கடை கிடையாது தமிழ்நாட்டை தவிர. இதுக்கு என்ன காரணம்னு எழுதணும். அரசு தரப்புல எங்களுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. இதுதான் தடைக்கு காரணம். ஓகே, சரியா தானே இருக்கு. நாங்க என்ன உச்ச நீதிமன்றம் வரல போனோம். அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். இது தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு, நீதிமன்றம் தலையிடாது. ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் எலெக்டட் பை த பீப்புள், மக்களுடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மாறாக அந்த அரசு நடந்து கொண்டால் தேர்தல் நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடாது. அதாவது நீதிமன்றத்துக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு நாங்க வைக்கிறோம். எங்க மேல என்ன விமர்சனம் வந்தாலும் சரி, நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கணும்? வாட் இஸ் பாலிசி மேட்டர்? We want interpretation for policy matter. கொள்கை முடிவுனா என்ன? வெட்டொன்னு துண்டு, வெட்டொன்னு துண்டு, வெட்டொன்னு துண்டு. கன்சம்ஷன் ஆர் புரோகிபிஷன், தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். கன்சம்ஷன் வந்தாச்சு, நுகர்வுன்னு வந்தாச்சு. ஏன் கல்லுக்கு தடை? கல்லுல கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாகும்? இத நீதிமன்றம் கேட்டிருந்தா நியாயம் பிறந்தருக்கு கிடைச்சிருக்கும். கேட்கலையே. ஏன்னா இது எல்லாமே லிக்கர் லாபி வலுவா இருக்காங்க. அவங்க பணத்துல வச்சுக்கிட்டு பண்றாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க இந்த உலகத்துல ஜுடிஷியரி என்ன, லெஜிஸ்லேட்டிவ் என்ன, எக்ஸிகியூட்டிவ் என்ன, எங்க இருந்தாலும் சரி இதுதான் வெல்லும். அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருள் இல்லா போனா அங்க வேலை கிடையாது, பொருள் இல்லா போனா இங்க வேலை கிடையாது. இங்க பொருள் தேவை. கவர்மெண்ட் சொல்றது போல அந்த ஒரு 9 நபர்கள் டாஸ்மாக கவனிச்சுக்க முடியுது, அவர்கள் தான் டீலர்ஸா இருக்கிறாங்க, அதனால முறைகேடுகளை கட்டுப்படுத்தி நடத்துறோங்கிறோம். நீங்க சொல்றது போல கல்லுலயும் ஆல்கஹால் இருக்கு, டாஸ்மாக் சாராயத்திலயும் ஆல்கஹால் இருக்கு. அதுக்கு சாராயம், டாஸ்மாக் சாராயத்தினால வருமானமாவது வருது சொல்ற மாதிரி கண்காணிக்கவும் முடியுது. அதுவே இருந்துட்டு போகட்டுமே. கல் ரெண்டுலுமே ஆல்கஹால் இருக்கும்போது, ரெண்டுமே போதை தான், ரெண்டுமே மதுதான் இருக்கும்போது எதற்கு நீங்க டாஸ்மாக தடை செய்யணும்னு அல்லது டாஸ்மாக்கு மாற்றாக கல்ல முன்வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டுல நீங்க ஒரு நகரத்துல போய் தடிக்கு விழுந்தீங்கன்னா எதுக்கு முன்னாடி விழ வேண்டியதா இருக்குது? ஒன்னா மருத்துவமனை, இல்ல மருந்து கடை. இதுக்கு என்ன காரணம்? டாஸ்மாக் மதுக்கள் தான் முதன்மை காரணம். மக்கள் பாயில் எடுத்து நோயில சாகணுமா? இது தாய்ப்பாலுக்கு நிகரானது. கல்லு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கு, ஆனா எதுவுமே இல்லைங்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி. அவர் மருத்துவர்னு சொல்றதுக்கு எனக்கு நான் வாய் வரமணிக்குது. அவர் சொல்றாரு மற்ற மதுக்களை விட இது மோசமானதுங்கிறாரு. எந்த விதத்துலன்னு எனக்கு புரியல. இவர் மருத்துவராங்கிற ஐயப்பாடு எனக்கு இருக்கு. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எது எப்படியோ இருக்கட்டும், ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கா இல்லையா? அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு தான் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை போதைப் பொருளை பத்தி சொல்லுது. ஒரே ஒரு ஆர்டிகிள் தான். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the duties of the state. The state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health is among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசனுடைய தலையாய கடமைகள் 3. முதல் கடமை சத்தான உணவு கொடுப்பது. எது சத்தான உணவு? கல்லுதான். இறக்குமதி மதுக்களோ இந்திய தயாரிப்பு மதுக்களோ அல்ல, சாராயமோ அல்ல. இதுலதான் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அவைகளிலெல்லாம் போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த ஒரு சத்தும் கிடையாது. இதுதான் உண்மை, இது யதார்த்தம்.
டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கூற்று 100% உண்மைக்கு மாறானது. அடுத்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் இட்ஸ் பீப்புள், வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது கள்ளு. அடுத்து 3வது உடல்நலத்தை பேணுவது. உடலுக்கு எது நல்லது? கள்ளா, இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா? கள்ளுதான். இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இதற்காக மது விலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு, கள் ஒரு அருமருந்து. சித்த வைத்தியத்துல முக்கியமான மூலப்பொருள் கள். இயற்கை விவசாயத்துல பஞ்சகாவியா அமிர்த கரசல் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருள் கள். குடிநோயாளிக்கு கள் ஒரு அருமருந்து. ஒருத்தர் டாஸ்மாக் கடையில தொடர்ந்து குடிச்சுட்டு இருக்காரு, கல்லீரல் பாதிக்கப்படும். அசிட்டால் டிஹைட் என்று சொல்லக்கூடிய நஞ்சு கல்லீரல படர்ந்து கல்லீரல் கெட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடிநோயாளி, அப்படிப்பட்ட நோயாளி காலையிலும் மாலையிலும் கல்லை அளவாக பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து நோயாளி குணமடைவார். ஆக குடிநோய்க்கே அருமருந்து கள். தாய்ப்பாலுக்கு நிகரானது, மருத்துவ குணம் கொண்டது, தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டது. ஏன் மகாத்மா காந்தியே ஒத்துக்கொண்டது. மகாத்மா காந்தி அவர்கள் எங்கே, எந்த இடத்துல கல்லை ஒப்புக்கொண்டிருக்கிறார்? அதற்கான தரவுகள் இருக்கா? யங் இண்டியாங்கிற பத்திரிகையில இருக்கு. யங் இண்டியாங்கிற பத்திரிகையில 30/10/1937 பதிவிட்டிருக்கார். புளிக்காத கள் சத்தான உணவுன்னு. அதை புளிக்க வச்சு குடிக்க கூடாது, புளிக்காத இருந்தா சத்தான உணவுன்னு சொல்லி இருப்போம். மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. 2வது நீங்க மாப்போசி காந்தியை பார்த்த போது அவர் உடல் மெலிஞ்சிருந்திருக்குது. அப்ப ராஜகோபால் ஆச்சாரியர் அறிமுகப்படுத்தியிருக்காரு, இவர் கல் இறக்கக்கூடிய குலத்தை சார்ந்தவர், ஆனா கல்லுக்கு எதிரானவர் அப்படின்னு இருக்காரு. உடனே மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, நான் கல்லுக்கு எதிரானவன் அல்ல, புளிக்காத கல்லை குடிங்க, அது உடலுக்கு ஆரோக்கியமானது. உடல் இப்ப இருக்கக்கூடிய உடல், இளைச்சிருக்கக்கூடிய உடல் மேன்மையடையும் அப்படின்னு காந்தியே சொல்லியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஒரே ஒரு அறிவிப்பு வெளியிட்டா தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதன்மை மாநிலமா மாறும். அந்த அரசிடமிருந்து அந்த அறிவிப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒரே ஒரு அறிவிப்பு. பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 83 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடி வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு. கல் குறித்து சங்க இலக்கியங்கள்ல, தமிழ் சங்க இலக்கியங்கள்ல கல் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா? கல்லுண்ணாமேன்னு வள்ளுவர் சொல்றாரு. அதே வள்ளுவர் கல் இடிதானு சொல்றாரு. அது உங்களுக்கு தெரியுமா? உள்ள கழித்தலும் காண மகிழ்த்தலும் கல்லுக்கியல் காமத்துக்குண்டு, உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது உண்டார்கள் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ்ச்சிகள் இன்று. அதுக்குன்னு சொல்றீங்க. ராமாயணத்துல உங்களுக்கு தெரியும் முக்கியமான பாத்திரம் கும்பகர்ணன். உங்களுக்கு தெரியும் கும்பகர்ண போருக்கு எழுப்புறாங்க. யானைகளை விட்டு, குதிரைகளை விட்டு, ஆட்களை விட்டு அடிச்சு உதைச்சு ஊதி எழுப்புறாங்க. அப்போ உலக்கையில் அடிக்கிறாங்க. கம்பர் பதிவு பண்றாரு, உலக்கையில் அடிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பாடல். உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வெளா இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போர் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். அடிச்சு எழுப்பி நீராட்டி உணவு கொடுக்குறாங்க. 600 சகடத்து அடிசலம் 100 குடங்களும் நுங்கினான். 600 வண்டி களி, 10,000 கூட கல்லு அத்தனை உள்ள தள்ளுதல்னு தள்ளி அந்த மாமிச மலையை கொண்டுட்டு போய் அண்ணன் முன்னாடி நிறுத்துறாங்க. அண்ணனை பார்த்து கேட்கறான் பாருங்க, அன்பு தம்பி 10,000 கூட கள்ள குடிச்சவன், ஆனதோ வெஞ்சவர் அலைகள் கற்புடை சானகிதுவரன் தவிர்த்ததில்லையோ. அண்ணா, அடுத்தவனுடைய மனைவி, ராமருடைய மனைவி ஜானகி கவர்ந்து வந்து அசோகனத்தில் சிற வச்சையே, அவளுக்கு அன்று இழைக்கப்பட்ட அநீதி இன்னும் துடைக்கப்படவில்லையா? அவள் இன்னும் ராமனிடம் சென்று சேர்ப்பிக்கப்படவில்லையா? கேட்டது யாரு?
10,000 கூட கள்ள குடிச்சவன். அன்பு தம்பி கேட்கிற அண்ணனை பார்த்து. அதுக்கு ராவணன் சொல்ற, இதே கேள்வி கேட்டுட்டு தம்பி விபீஷண தரப்பு மாதிரி கட்சி மாதிரி ராமன் பக்கம் போயிட்ட, நீ இப்போ போர்க்களத்தில் உன்னை சந்திக்கிறோங்கிற. அதுக்கு அவன் சொல்றேன், இவ்வளவு நாள் இந்த உடலுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து பெருவாழ்வு அளித்தவன் நீ. இவருடைய உயிர் போனால் உனக்காக போகுமே ஒழிய அடுத்தவனுக்காக போகாது. இருந்தாலும் ஒன்றை சொல்லுகின்றேன், என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை, மூச்சு இருக்கும் வரை போர்க்களத்தில் போராடுவது உறுதி. இறுதியில் நான் இறப்பதும் உறுதி. நான் செத்து மடிந்த செய்தியை கேட்ட பிறகாவது நீ மனம் திருந்தி சீதையை ராமனிடம் விடுத்து பல்லாண்டு காலம் சீரொடும் சிறப்புடும் செழிப்புடும் பெயரோடும் புகழோடும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்திட்டு அண்ணன் கால்களில் விழுத்து ஆசீர்வாதம் வாங்குற. யாரு? 10,000 கூட கள்ள குடிச்சுவேன். போர்க்களம் போற, மலை மாதிரி நிக்கிற. அப்படிப்பட்ட உருவத்தை ராம அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ராமனுக்கு ஒரே உதறல். பக்கத்தில் விபீஷண கட்சி மாதிரி வந்தவன் பார்த்த உடனே ஓடி போய் அண்ணன் கும்பகர்ண கால்களில் விழுந்து வணங்கி எழுந்து, அண்ணா நம்ம பெரிய அண்ணன் கிட்ட நியாயம் இல்லை, அதுக்கு ஆதரவா நீ போர்க்கோளம் போட்டு பூண்டு வந்திருக்கிறையே, நான் தட்டி கேட்டேன், துரத்தி விட்டாரு, தரப்பு மாதிரி வந்துட்ட, நீ கட்சி மாதிரி வா, தரப்பு மாதிரி வா. இது வரல ஏராளமான சொத்துக்களை கொடுத்திருக்காரு ராமன். இலங்கை போருக்கு பிறகு இலங்கை அரசாட்சியையும் எனக்கே கொடுப்பதாக ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு. அத்தனையும் உன்னை காலடியில போடுற, கொண்டு வந்து வைக்கிற, நீ தரப்பு மாதிரி வா, கட்சி மாதிரி வா அப்படிங்கிற. அதுக்கு சொல்றான் பாருங்க, 10,000 கூட கள்ள குடிச்சவன், நீர்கோல வாழ்வை நச்சு நெடுது நாள் வளர்த்து பின்றை போர்கோலம் செய்து விட்டார் உயிர்கொடாது அங்கு போகேன். நீண்ட நாட்களாக இந்த உடலுக்கு உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இடத்தையும் கொடுத்து பெருவாழ்வு அளித்தவன் அண்ணன் ராவணன். இந்த மனித வாழ்க்கை என்பது நீர்மேல் தோன்றுகின்ற குமிழ் மாதிரி உடைஞ்சிரும். இது பெரிதென நினைத்து நான் தரப்பு மாதிரி வரமாட்டேன் அப்படின்னு மறுத்துறேன். தம்பிக்கு ஒரு சமாதானம் சொல்லி ஆகணும்ல. தரப்பு மாதிரி வந்துட்டேன், அண்ணன் கால்கள்ல விழுந்துட்டேன், அவனுக்கு ஒரு சமாதானம் சொல்லணும்ல. அவன் சொல்றான் பாருங்க, என் துயர் நவிர்த்தியாயின் கார்கோல மேனியானை கூடிதி கடிதி நின்றான். இந்த இக்கட்டான வேளையில், நெருக்கடியான நேரத்தில் என்னுடைய துயரத்தை போக்க வேண்டுமே ஆனால் கரிய நிறமுடைய ராமன் பக்கம் சென்று சேர்வாயாக. நீ எடுத்த முடிவு நான் தவறுன்னு சொல்லல, இது என்னுடைய நிலைப்பாடு. திஸ் இஸ் மை ஸ்டாண்ட். செஞ்சோற்று கடன் கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. யாரு? 10,000 கூட கள்ள குடிச்சவர். எவ்வளவு நிதானமா களமாடி இருக்கிறான் பாருங்க. ஓகே, நிச்சயமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. இது இந்த நேரத்துல பேசப்பட வேண்டிய சூழல் இருந்தது, அதனாலதான் உங்களை உடனடியாக அழைத்தோம். அழைப்பை ஏற்று எங்களுடன் இணைந்தமைக்கும் கருத்து தெரிவித்தமைக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. இன்னொரு தருணத்துல இணைவோம். நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வாதிட முன்வர வேண்டும், எங்களை நல்வழிப்படுத்திட வேண்டும். அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி நன்றி நன்றி.